அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு கீமா ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். கீமா ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து ஒரு சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். இந்த குக்கிங் ஆயிலானது நம்மளுக்கு வந்து சூடேறி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடேறிச்சு. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சது 50 கிராம் அளவு வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து வரேன். இந்த வெங்காயம் ஆனது நமக்கு லைட்டாக வந்து ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அடுத்து இஞ்சியானது 1/2 ஸ்பூன் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து பூண்டானது 3/4 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் மட்டன் கீமா வந்து 300 கிராம் அளவு மட்டன் வந்து நல்லா பெருசாக கட் பண்ணது தான் அந்த கீமாவை தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த கீமாலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவு வந்து தண்ணி வெளியே வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து சில்லி சாஸ் சேர்க்குறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். ஏன்னா இந்த சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசியானது. 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீமாக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் இதோடு சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டு இருக்கும்போது வந்து இதில் தண்ணி வெளியே வருது இருக்கட்டும். இருந்தாலுமே இந்த கீமா வேகிறதுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். நான் வந்து 100 ml அளவுள்ள தண்ணி தான் வந்து இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து விதை இல்லாமல் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து கேரட் ஆனது 3 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி குக்கும்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவு கட் பண்ணது அதை இதோடு சேர்த்துக்கிட்டு கேப்சிகம் 1 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து இந்த மசாலே இந்த எண்ணெயிலையும் சரி வெந்து வந்துடும். அடுத்து லெமன் ஆனது சைஸில் வந்து இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஜூஸையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பரான கபாப் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகும். நீங்கள் இது வந்து கபாப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரித்தோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரித்தோ யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெரித்தோ வந்து மாவு எப்படி பிசையணும் எப்படி செய்யணுங்கிற ரெசிப்பியை நான் ஏற்கனவே வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கை வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்காங்க அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இந்த கபாப் ஸ்டஃபிங் வந்து நான் 2-3 விதமாக சேர்ப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு விதம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளைன் ஸ்டஃப் தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா பெரித்தோ மாவில் வந்து வெறும் நம்ம ரெடி பண்ணி வந்து பிளைன் ஸ்டஃப்பை மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி தான் விட்டுருக்கேன். இது நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இது பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் மெத்தடு அதே பெரித்தோவில் நம்ம ஸ்டஃபிங்கும் அதோட சேலட் சாஸுக்கு பார்த்திங்களா அதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு அதுவும். அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் ஸ்டஃபிங் தான் பண்ணுறேன். க்ரீம் சீஸ் போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து க்ரீம் சேலட் ஸ்டஃப் இருக்குது பார்த்திங்களா அதையும் போட்டுட்டு இந்த பெரித்தோ வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஃபோல்ட் பண்ணி தான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படியே நம்மளுக்கு வந்து அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் வச்சுருக்க பார்த்திங்கன்னா அந்த பெரித்தோவில் ஸ்டஃபிங் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டஃபிங் வந்து கபாப் ஸ்டஃபிங் தான். அதே மெத்தடை ஒரே ஸ்டஃபிங் தான். பட் வந்து நான் விதவிதமாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த க்ரீம் சேலட் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து சீஸுக்கு பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பேனில் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நம்ம கபாபை அதை ஜஸ்ட்டு வந்து ஒன் மினிட் வந்து அதாவது மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து 1/2 செகண்டு அங்கிட்டு ஒரு 1/2 செகண்ட் மற்ற பார்த்திங்கன்னா 1 மினிட் வந்து எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி வச்சுக்க வேண்டியதான். நம்ம இது வரைக்கும் மொத்தம் வந்து 4 விதமாக செஞ்சுருக்கோம். 4 விதமாக அதே மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக வரும். இப்போ மசாலா சீஸ் மட்டும் போட்டது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அந்த சீஸ் வந்து உள்ளே மெல்ட் ஆகி நம்ம செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக எம்மியான கபாப் ஸ்டஃபிங் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. உண்மையிலே சொன்னீங்கன்னா அது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக எம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.